நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். உலக அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பதற்றம் அரங்கேறி வருகின்றன. ஆனால் இப்போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் இந்த மோதல் இதுவரை எந்த வரலாற்றிலும் காணாத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை உலகிற்கு அளித்துள்ளது. என்ன ட்விஸ்ட்? ஒரு போர் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் அல்லது தங்களுக்கு சாதகமான இடங்களை பிடிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கும் முடிவு ஒட்டுமொத்த உலக நாடுகளையே இது என்ன பைத்தியக்காரத்தனம் என கேட்க வைத்து விட்டது. விடயம் ஒன்றுதான் எளிமையானது. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை மூடிவிட்டது. உலக நாடுகளுக்கான எண்ணெய் போக்குவரத்தில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த பாதையை திறந்து விடும்படி அமெரிக்கா ஈரானுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்து வந்தது. ஆனால் ஈரான் அதற்கு உடன்படவில்லை. கடுமையாக கோபப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? நீ திறந்து விடவில்லை என்றால் நாங்களே எங்களது இராணுவத்தை வைத்து 30 கிலோமீட்டர் பாதையை எந்த கப்பலும் உள்ளே வெளியே செல்ல முடியாதபடி முழுமையாக மூடப் போகிறோம் என்று அறிவித்துள்ளார். அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த பாதையை மூடுவதன் மூலமாக உலக கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் என தெரிந்து ஈரான் இந்த பாதையை மூடியது. அதற்கு பின்னர் தனக்கு ஏதுவான நாடுகளுக்கு மட்டும் அந்த பாதையை திறந்து விட்டது. இப்பொழுது இதே போன்ற செயற்பாடை அமெரிக்க அதிபர் செய்ய போன்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதையில் ஈரானுக்கு கட்டணம் கட்டி வரக்கூடிய கப்பல்களை ஈரான் அனுமதிக்கும். கட்டணங்கள் கட்டப்பட்டால் அந்த பாதையின் மூலம் கட்டணங்களை கட்டி வெளியே வரும் கப்பல்களை அமெரிக்கா அனுமதிக்காது. அதாவது கட்டணங்கள் கட்டாவிட்டால் ஈரான் அனுமதிக்காது, கட்டணங்கள் கட்டினால் அமெரிக்கா அனுமதிக்காது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த பாதையில் இருந்து எந்த கப்பலும் வெளியே வர முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு காலத்தில் அமெரிக்கா சொன்னால் உலகமே கேட்கும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று ட்ரம்பின் இந்த முடிவுக்கு அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பர்களான நாட்டோ நாடுகளே ஆதரவு தர மறுக்கின்றன. இங்கிலாந்து மிக வெளிப்படையாகவே இந்த மாதிரியான செயல்களுக்கெல்லாம் நாங்கள் எந்தவித ஆதரவும் தெரிவிக்க போவதில்லை என மிக தெளிவாக சொல்லிவிட்டது. உலகத்துக்கே ராஜாவாக இருந்த அமெரிக்கா இன்று தன்னை தானே ராஜா என்று சொல்லிக்கொண்டு யாராலும் மதிக்கப்படாத ஒரு தனித்து விடப்பட்ட நிலைக்கு சென்று விட்டது என பல போரியல் ஆய்வாளர்கள் சொல்லி வருகின்றனர். இதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நாம் சற்றே பின்னோக்கி பார்க்க வேண்டும். இரண்டு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் கூடியிருந்தனர். கடந்த 47 வருடங்களில் இல்லாத அளவிற்கு அமெரிக்காவும் ஈரானும் மிக உயர்ந்த மட்டத்தில் முதல் மாபெரும் பேச்சுவார்த்தை இது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இது பற்றி கூறும்போது, நாங்கள் இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் கலந்து கொண்டோம் என்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் தருவாயில் அமெரிக்கா தனது சுய ரூபத்தை காட்டியது. ஈரான் சில விடயங்களை கொண்ட பிறகும் அமெரிக்கா மீண்டும் புதிய நிபந்தனைகளை விதிக்க ஆரம்பித்தது. அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகும் கடைசி நிமிடத்தில் அமெரிக்கா மேலும் பல நிபந்தனைகளை விதிக்க ஆரம்பித்தது. இந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக தோல்வியில் முடிந்தது. நல்ல எண்ணம் நல்ல எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் எதிரியாக பார்த்தால் நாங்கள் எதிரியாகவே பார்ப்போம் என்று ஈரான் தரப்பில் மிக கடுமையாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் டொனால்ட் ட்ரம்ப் தனது வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை மேற்கொண்டார். உலகில் பெட்ரோல் டீசலுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதற்கும் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பயத்திற்கும் ஈரான் மட்டும்தான் காரணம் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டுகிறார். அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்து ஈரானை அழிப்பேன் என்று மிரட்டியதே ஈரானின் உச்சபட்ச தலைவர் கொன்றதோ அமெரிக்காவின் தப்பு கிடையாதாம், எல்லாமே ஈரானின் தப்புதான் என டொனால்ட் ட்ரம்ப் வாதிடுகிறார். இந்த ஹார்முஸ் நீரிணை என்பது என்ன? இது ஒரு மிகப்பெரிய கடல் பரப்பு மட்டுமல்ல, வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சிறிய நீர் பாதை மட்டுமல்ல, இதுதான் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் உயிர் நாடி. இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதை மூடப்பட்டால் ஒட்டுமொத்த உலகமும் ஆக பெரும் அழிவுகளை சந்திக்க நேரிடும். இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த கூற்று, அதாவது இந்த நீரிணை மூலமாக ஈரானுக்கு கட்டணம் கட்டி அல்லது ஈரானது கடற்பரப்புகளில் இருந்து ஈரானது துறைமுகங்களில் இருந்து வெளிவரும் எந்த கப்பலும் தாக்கப்படும் அல்லது ஈரானுக்கு கட்டணம் கட்டி வெளிவரும் எந்த கப்பலும் தாக்கப்படும். இன்னொரு பக்கம் ஈரானுக்கு கட்டணம் கட்டாமல் ஏதாவது கப்பல் வெளிவர நினைத்தால் அந்த கப்பல்களும் தாக்கப்படும். அப்படியென்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது? இது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது? ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தில் கச்சா எண்ணெய் வரத்து குறைந்ததால் இப்பொழுது எவ்வளவு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பது எமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது
இப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டு எந்த கப்பல்களும் வெளியே வராவிட்டால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது? சீன அரசாங்கம் நேரடியாக அறிவித்து விட்டது, ஈரானுக்கும் எங்களுக்கும் பல ஆண்டுகால உறவுண்டு. அதன்படி ஈரானிடமிருந்து எண்ணெய்களை நாங்கள் கொள்வனவு செய்வோம். அந்த எண்ணெய்களை கப்பல் வழியாக நாங்கள் ஹார்மோஸ் நீரிணையை தாண்டி கொண்டு வருவோம். எங்களது கப்பல்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்கா பெரும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். அப்படி என்றால் இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது? இந்த போர் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இந்த போர் ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்கு எதை விட்டு செல்ல போகின்றது? இந்த போர் ஒரு மாபெரும் உலக போராக மாறப்போகின்றதா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று யோசித்து பாருங்கள். சீனா அல்லது இந்தியாவின் கப்பல்களை அமெரிக்கா நடுக்கடலில் வலிந்து மறித்தால் அந்த நாடுகள் சும்மா இருக்குமா? இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை ஒரு மாபெரும் உலக போராக மாற்றுவதற்கான தொடக்க புள்ளியாக அமையலாம் என்பது ஒட்டுமொத்த உலக மக்களின் கருத்தாக மாறி நிற்கின்றது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு துறைமுகங்கள் மிக முக்கிய அவசியம். இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வர்த்தக துறைமுகங்களை நம்பியே உள்ளன. ஆனால் வரலாற்று நெடுகிலும் எந்த ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டுமென்றாலும் அந்த நாட்டின் துறைமுகத்தை கைப்பற்றினால் போதும். அப்படி என்றால் இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருப்பது போல ஈரானின் துறைமுகங்களை கைப்பற்ற போகின்றோம். ஈரானின் துறைமுகத்தில் இருந்து வெளிவரும் எந்த கப்பலையும் நாங்கள் தாக்குவோம். ஈரானின் துறைமுகத்துக்கு செல்லும் எந்த கப்பலையும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்வதன் மூலமாக ஈரானை ஒட்டுமொத்தமாக முடக்க அமெரிக்கா ஆசைப்படுகின்றதா? உண்மையில் ஈரானை ஒட்டுமொத்தமாக முடக்க முடியுமா? இப்படியான செயற்பாடுகளின் மூலம் உலக நாடுகளிடையே என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும், என்னென்ன சமரசங்கள் செய்தாலும் ஈரான் ஒரு விடயத்தில் மற்றும் உறுதியாக இருக்கும். அது தங்களின் அணு சக்தி உரிமை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது என்பதுதான் ஈரானின் கூற்றாக மாறி நிற்கின்றது. ஆனால் ட்ரம்பின் ஒரே இலக்கு ஈரானின் கைகளில் எந்த காலத்திலும் அணு சக்தி வந்துவிடக்கூடாது என்பது மட்டுமே. இதற்கு உலக நாடுகள் அனைத்தும் வலியை அனுபவித்தாலும் பரவாயில்லை, பல நூறு நாடுகள் பாதிக்கப்பட்டாலும் கவலை இல்லை, ஈரானை மண்டியிட வைப்பதே எனது ஒரே ஒரு குறிக்கோள் என டொனால்ட் ட்ரம்ப் மாறி நிற்கின்றார். அமெரிக்காவின் ஒற்றை நிலைப்பாடாக இது மாறி நிற்கின்றது. ட்ரம்பின் இந்த நானே ஹார்மோஸ் நீரிணையை மூடுகிறேன் என்ற மிரட்டலுக்கு ஈரான் அளித்த பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. ஏற்கனவே அந்த பாதையை நாங்களே மூடித்தான் வைத்திருக்கின்றோம், இதில் புதிதாக மூடுவதற்கு எதுவும் இல்லை என சிம்பிளாக அந்த பதில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது வெறும் பேச்சு போர் மட்டுமல்ல, இந்த போர் ஒரு மாபெரும் போராக மாறப்போகின்றது. இது அமைதிக்கு பின் புயல் போல ஒரு அமைதிக்கு பின் மாபெரும் போராக மாறப்போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சுருக்கமாக சொன்னால், இன்று உலகில் நடக்கும் பல பதட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் அமெரிக்கா மட்டுமே காரணம் என பலர் சொல்லி வரும் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார், இதற்கெல்லாம் நான் காரணமல்ல, இதற்கு ஈரான் தான் காரணம் என்று. இந்த மாறுபட்ட கருத்துக்கும் இப்படியான கருத்துகளுக்கும் உலக மக்கள் சொல்வது ஒன்றுதான், டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்கோப முடிவுதான் இந்த உலக பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம். இந்த போர் அடுத்த கட்டம் என்ன பரிமாணத்தை எடுக்க போகின்றது? இந்த போர் எப்படியான விளைவுகளை தரப்போகின்றது? இந்த போர் எப்படி மாறப்போகின்றது? இது எல்லாவற்றையும் கடந்து இந்த போர் உலகத்திற்கு எதை கொடுக்க போகின்றது? இது